ஹாய், உங்களுக்கு பாவக்காவே பிடிக்காதா? இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். பாவக்காவை குட்டி குட்டியாக நறுக்கி லூப்போம் வாட்டரில் புளியும் மஞ்சள் பொடியும் போட்டு அதில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுடுங்க. அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி அதில் பாவக்காவை லைட்டாக 2 வதக்கி வெளியில் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெந்தயம், பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி 2 ஸ்பூன், வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. வதக்கி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க பாவக்காயும் போட்டு அந்த மசாலாவில் வந்து நல்லா கோட் பண்ண போகிறோம். கோட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிக்க விடணும். நல்லா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா வற்ற விடுங்க. நல்லா கொதித்து வற்றணும். பாவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு அதையும் அதில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு போட்டு ஒரு கொதி விடுங்க. கொதி விட்டு அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாவக்காய் தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.